அவ்வளவு பணம் எப்படி? காயத்ரிக்காக சிம்மன் செலக்ட் செய்து வைத்திருந்த ட்ரெஸ்ஸை காயத்ரியிடம் கொடுத்து மாற்றி விட்டு வர சொன்னான். காயத்ரியும் அதன் விலையை பார்த்து இதை எப்படி நம்மளால வாங்க முடியும் என்று யோசித்து கொண்டு நின்றாள். அவள் அப்படி இருப்பதை பார்த்து சிரித்த சிம்மன், காயு, ஒன்னதான் சொல்றேன், டைம் ஆச்சு, சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா என்றான். உடனே காயத்ரி ஆச்சரியத்துடன், சிம்மன், நீ சொல்றது நிஜம்தானா? உண்மையிலே இதை வாங்கறதுக்கு உன்கிட்ட காசு இருக்கா என்றாள். உடனே சிம்மன் சிரித்து கொண்டு அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில், காயு, இப்ப நான் 10 லட்சத்துக்கு சொந்தக்காரன். இந்த 50,000 ரூபாயெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. நீ போய் மாத்திட்டு வா என்று சொன்னான். என்ன 10 லட்சமா? அவ்வளவு பணம் உனக்கு ஏது என்று காயத்ரி கேட்டாள். காயு, இதெல்லாம் உனக்கு இப்ப நான் சொன்னா புரியாது. எப்போ சொல்லணுமோ அப்ப சொல்றேன். டைம் ஆச்சு, நீ சீக்கிரம் மாத்திட்டு வா என்றான் சிம்மன். சிம்மா, நீ எதுவும் தப்பான வேலை பார்க்கலையே என்று காயத்ரி சற்று தயங்கி கொண்டே கேட்டாள். உடனே சிம்மன் சிரித்து கொண்டே அவளது தலையில் கை வைத்து, இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இது நேர்மையா வந்த காசுதான். நீ முதலில் போய் மாத்திட்டு வா என்று சொல்ல, அதற்கு மேல் எதுவும் கேட்க முடியாமல் அவள் ட்ரெஸ்ஸை மாற்றி வருவதாக அங்கிருந்து சென்றாள். அவன் எடுத்து கொடுத்த பிளாக் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு வெளியில் வர அவளின் அழகில் அப்படியே சொக்கிதான் போனான். பின்பு சிரித்து கொண்டே, காயு, நம்ம தான் பணக்காரங்க எல்லாம் நம்மளை விட ரொம்ப அழகுன்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க போடுற ட்ரெஸ் தான் போல. இங்க பாரு, நாம கூட பணக்காரங்க மாதிரி தானே இருக்கோம் என்று அவள் வருவதற்கு முன்பே அவனும் அவளுக்கு மேட்சா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு நின்றான். அந்த ட்ரெஸ்ஸில் அவனும் பேரழகாய் மின்ன ஒரு நொடி அவளும் கண்ணிமைக்காமல் பார்த்தாள். பின்பு இருவரும் ஒருவரை மறந்து ஒருவர் பார்த்து கொண்டிருக்க அங்கு வந்த சேல்ஸ் கேர்ள்ஸ், சார், இந்த ட்ரெஸ் ஓகேவா என்று கேட்டாள். சேல்ஸ் கேர்ளின் குரல் கேட்டு இருவரும் சுயநினைவுக்கு வந்தவர்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் சிரித்துவிட்டு, ஓகே, இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு இன்னும் சில ட்ரெஸ்களையும் வாங்கி பேக் பண்ணிவிட்டு அங்கிருந்து கிளம்பினர். வெளியில் அவர்களுக்காக காத்திருந்த கால் டாக்ஸியில் இருவரும் சென்று ஏற அந்த கார் கௌதம் சொன்ன இடத்திற்கு சென்றது. காரிலிருந்து இறங்கிய அவர்கள் இருவரும் அந்த உயர்ந்த கட்டிடத்தை பார்த்து வியந்து நின்றனர். அப்பொழுது அங்கே வந்த அஜய், ஹாய் சிம்மன் என்று சொல்லிக்கொண்டு அவன் அருகில் வந்து நின்றான். உடனே சிம்மனும் சிரித்து கொண்டே, ஹாய் அஜய், நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சா என்று கேட்க, இல்லை, நானே இப்பதான் வந்தேன். சரி வா, உள்ள போலாம் என்று சொன்னவன் சிம்மன் அருகில் நின்று கொண்டிருந்த காயத்ரியை பார்த்து சிரித்து கொண்டே, நீயும் வாமா, உள்ள போலாம் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு சென்றான். அவனுடன் சென்ற சிம்மன், சரி நீ இங்க இருக்க, எங்க கௌதம காணோம் என்று கேட்டான். அவன் முக்கியமான வேலையா வெளியே போயிருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொன்னான். நம்ம முன்னாடியே போவோம், அவன் பின்னால வந்துருவான் என்று சொல்லிவிட்டு இருவரையும் கூட்டிக் கொண்டு அஜய் உள்ளே சென்றான். அந்த உயர்ந்த கட்டிடத்தில் 19வது பில்டிங்கில் அந்த ஏலம் நடந்து கொண்டிருந்தது. அங்கு வந்திருந்த அனைவரும் பார்க்கையிலேயே பணக்காரர்கள் என்பது நன்றாக தெரிந்தது. அந்த அளவுக்கு அவர்கள் அணிந்த ஆடைகளும் அவர்களது ஆபரணங்களும் இருந்தது. அவர்களில் சில பேரை அஜய் சிம்மனுக்கு அறிமுகப்படுத்தினான். சிம்மனின் உடையை பார்த்து அவர்களும் இவனும் ஏதோ மேல் வர்க்கத்தை சார்ந்தவன் என்று நினைத்து கொண்டு அவனிடம் கை குலுக்கி சிரித்தனர். இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டா மட்டும் நீ எங்களுக்கு ஈக்குவலா ஆயிடுவியா என்று சிம்மனுக்கு பின்னால் ஒரு குரல் கேட்டது. அவன் யார் என்று திரும்பி பார்க்க அங்கு நந்தா நின்று கொண்டிருந்தான். நந்தாவை அங்கு பார்த்ததும் காயத்ரி பயந்து சிம்மனுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். அப்பொழுதுதான் நந்தாவும் காயத்ரியை கவனித்தான். உடனே சிரித்து கொண்டு அவனது தாடியை வருடி கொண்டே, என்னமோ நேத்து உத்தம பத்தினி மாதிரி பேசின, இன்னைக்கு இதோ உன்னை காப்பாத்தனாங்கிறதுக்காக அவன் பின்னாடி வந்துட்டியா? அவன் உனக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னான் என்று கேட்க உடனே சிம்மன் சட்டென்று அவனது சட்டையை பிடித்து, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, பார்த்து பேசு என்று சொன்னான். டேய், முதல்ல என் சட்டையை விடுறா, என்னோட சட்டை மேல கை வைக்க கூட உனக்கு தகுதி இல்லை. எப்படி நேத்து பெரிய நல்லவன் மாதிரி அந்த பொண்ணை என்கிட்ட இருந்து காப்பாத்தி இன்னைக்கு ஏதோ மாயாஜாலம் பண்ணி அவளை பேசி உஷார் பண்ணி உன் கூட கூட்டிட்டு வந்திருக்கியா என்று கேட்டான். உடனே அஜய், நந்தா ப்ளீஸ், எல்லாரும் பார்க்குறாங்க, தயவு செஞ்சு அமைதியாரு. நேற்று நீ பண்ணது ரொம்ப தப்பு. அதை மன்னிச்சு நாங்கள் விட்டதுக்கு நீ எங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த இடத்துல அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. ரொம்ப நேரம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன் என்றான். அஜய், உனக்கும் கௌதமுக்கும் என்ன ஆச்சு? இந்த லோ கிளாஸ் பையனை பிடிச்சிட்டு எதுக்காக நீ நம்ம லெவலுக்கு இருக்கிற எங்க எல்லாரையும் பகச்சிக்கிற என்று நந்தா கேட்டான். இங்க பாரு, ஃப்ரெண்ட்ஷிப் பணம் பார்த்து வராது, அது குணம் பார்த்து தான் வரும். அது எல்லாமே அளவுக்கு அதிகமாக சிம்மா கிட்ட இருக்கு. அதனால எனக்கு நீ ஒன்றும் லெக்சர் எடுக்க வேண்டாம், முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று சொல்ல நந்தா முறைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். சிம்மா, சாரி, நம்ம இப்போ இருக்கிற இடம் சரியில்லை, அதனால அவனை நான் அமைதியாக விட்டுட்டேன். இன்னொரு முறை ஒன்று அவன் சீண்டனான்னா கண்டிப்பாக அவனுக்கு பெரிய தண்டனை நானே கொடுப்பேன் என்று அஜய் சொன்னான். உடனே சிம்மன், இட்ஸ் ஓகே அஜய், இந்த மாதிரி ஆளுங்களை என்ன சொல்லியும் திருத்த முடியாது என்று சொன்னவன் அங்கு பெரிய பெரிய மர பெஞ்சுகள் போடப்பட்டு அதில் வெள்ளை கலர் துணி வைத்து அதன் மீது பெரிய பெரிய கற்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்து ஆச்சரியமாக, அஜய், நீ சொன்ன கற்கள் இதுதானா என்று கேட்டான்.
ஆமா சிம்மா, இதுதான். இதுல எந்த கல்லுல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு ஏன், ஏலம் விடுற வரைக்கும் இதுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. இதை முழுசா உடைச்சு பார்த்தாதான் இதுக்குள்ள இருக்கிறதே தெரியும். பார்க்கலாம் இன்னைக்கு யாருக்கு லக் இருக்குன்னு என்று சொல்லிவிட்டு அங்கு இருந்த ஒவ்வொரு கல்லையும் காட்டிக்கொண்டே போனான் அஜய். ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு கலரில் மின்னிக் கொண்டிருந்தது. அதில் லைட் பச்சை வண்ண கலரில் மின்னிக் கொண்டிருந்த ஒரு கல் அங்கிருந்த அனைவரையும் ஈர்த்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அஜய்க்கு மிகவும் பிடித்து போக, சிம்மா, இந்த கல்லை தான் நான் ஏலம் எடுக்கலாம்னு இருக்கேன். ரொம்ப அட்ராக்டிவா இருக்குல்ல என்று சொன்னான். ஒரு நிமிடம் அந்த கல்லை உற்று பார்த்த சிம்மன் பின்பு, அஜய், இதையா நீ ஏலத்துக்கு எடுக்க போற என்று கேட்டான். ஆமா சிம்மா, பாரு, அப்படியே மரகத கற்கள் மாதிரி மின்னுதுல. வெளியேயே அப்படி இருந்ததுன்னா உள்ள என்ன கல் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கண்டிப்பா இதுக்குள்ள நல்ல கல்லா தான் இருக்கும். இதை மட்டும் நம்ம ஏலத்துக்கு எடுத்துட்டா என்னோட பிசினஸ் வேற லெவலுக்கு போயிடும் என்று அஜய் சொன்னான். இல்ல அஜய், எனக்கு என்னமோ இது அவ்வளவு சிறப்பான கல்லா இருக்கும்னு தோணல என்று சிம்மன் சொன்னான். உடனே அஜய் சிரித்து விட்டு, சிம்மா, பிறந்ததுலேருந்தே இந்த கற்களோட தான் நான் வளர்ந்துருக்கேன், விளையாடி இருக்கேன். கண்டிப்பா எனக்கு இந்த கல்லு பத்தி நல்லா தெரியும். நீ வேணா பாரு, இன்னைக்கு லக்கு நமக்கு தான் என்று சொல்லிவிட்டு வேகமாக ஏலம் நடக்கும் இடத்திற்கு சென்றவன் அந்த கல்லின் எண் 18 சொல்லி அதை தான் ஏலம் எடுப்பதாக அறிவித்தான். உடனே அங்கு ஏலம் இடுபவர், இந்த கல்லை மிஸ்டர் அஜய் 5 லட்சத்திற்கு ஏலத்தை தொடங்கி வைக்கிறார், ஏலம் கேட்பவர்கள் கேட்கலாம் என்றார். சற்று நேரத்திற்கு முன்பு அஜய் நந்தாவை அசிங்கப்படுத்தி இருந்ததால் அவனிடம் கண்டிப்பாக இந்த கல் போகக்கூடாது என்று எண்ணிய நந்தா உடனே அதை நான் 7 லட்சத்திற்கு வாங்குகிறேன் என்று சொன்னான். அங்கு வந்திருந்த பல பேரின் கண்ணை அந்த கல் பறித்து கொண்டிருக்க அங்கிருந்த பணக்காரர்கள் 10 லட்சம், 15 லட்சம், 30 லட்சம் என்று சொல்லிக்கொண்டே போயினர். கண்டிப்பாக இதில் தான் ஜெயித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த நந்தாவோ 40 லட்சம் என்று சொன்னான். அஜய்க்கு அந்த கற்கள் மிகவும் பிடித்திருந்ததால் 45 லட்சம் என்று சொன்னான். அவன் சொல்லி அடுத்த நொடியே 50 லட்சம் என்று நந்தா சொன்னான். உடனே அஜய் 55 லட்சம் என்று சொல்ல வர அஜயின் கையை சிம்மா சட்டென்று பற்றி கொண்டு வேண்டாம் என்று கண்களால் சைகை செய்தான். அங்கு வந்திருக்கும் அனைவரும் அதை ஏலம் எடுக்க துடித்து கொண்டிருக்க சிம்மன் மட்டும் ஏன் அதை வேண்டாம் என்று சொல்கிறான் என்று எதுவும் புரியாமல் அஜய் குழம்பி போய் நின்றான். உண்மையில் அந்த கல் விலை உயர்ந்ததா? சிம்மன் ஏன் அதை வேண்டாம் என்று சொல்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள அடுத்த அத்தியாயத்தை கேளுங்கள். எல்லாம் நல்லதுக்கு தான். கற்கள் ஏலமிடும் இடத்திற்கு சிம்மனும் காயத்ரியும் சென்றிருக்க அங்கு அவர்களுக்காக காத்திருந்த அஜய் இருவரையும் உள்ளே அழைத்து சென்றான். அங்கு பலதரப்பட்ட கற்கள் பார்வைக்காக டேபிளில் வைக்கப்பட்டிருந்தது. அதில் லைட் பச்சை கலரில் ஒரு கல் அங்கிருந்த அனைவரையும் ஈர்த்து கொண்டிருந்தது. அந்த கல் அஜய்க்கு மிகவும் பிடித்து போக அதை ஏலத்திற்கு எடுப்பதாக சொல்லவும் அங்கிருந்த அனைவரது பார்வையும் அந்த கல் மேல் விழுந்தது. அனைவரும் போட்டி போட்டி ஏலத்தின் விலையை கூட்டிக் கொண்டே சென்றனர். இறுதியாக அந்த கல்லின் விலை 50 லட்சம் என்று நந்தா சொன்னான். உடனே அஜய் 55 லட்சம் என்று சொல்ல போகும் முன்பு அவனது கையை இறுக பற்றி வேண்டாம் என்று தடுத்தான் சிம்மன். சிம்மன் ஏன் அப்படி செய்கிறான் என்று எதுவும் புரியாவிட்டாலும் சிம்மன் எது செய்தாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும் என்ற நம்பிக்கை அஜய்க்கு இருந்ததால் அதற்கு மேல் அஜய் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அஜய் அமைதியாக இருந்தவுடன் மற்றவர்களும் அமைதியாக இருந்தனர். நந்தாவோ பெருமிதத்துடன், பாத்தீங்களா, இன்னைக்கு லக்கு என் பக்கம்தான் இருக்கு, உங்க யாருக்கும் இதை ஆஃபர் பண்றதுக்கு முடியலல்ல என்று சொல்லிவிட்டு பெருமையாக அந்த கல் இருக்கும் இடத்திற்கு சென்றான். ஏலத்தை நடத்தி கொண்டிருப்பவர், இதுக்கு மேல யாரும் ஏலம் கேட்கல இல்ல, 50 லட்சம் ஒரு தரம், 50 லட்சம் 2 தரம், 50 லட்சம் 3 தரம், இனி இந்த கல் மிஸ்டர் நந்தனுக்கு சொந்தமானது என்று அறிவித்தார். அந்த கல்லை உடைப்பதற்காக அதற்காகவே பயிற்சி பெற்றிருந்த இருவர் ஆயுதத்துடன் வந்தனர். அனைவரும் அதற்குள் என்ன இருக்கும் என்று ஆர்வத்துடன் அந்த கல்லை சுற்றி நின்றனர். நந்தாவோ பெருமையாக, அந்த கல்லுக்கு நான் தான் சொந்தக்காரன் என்று சிரித்து கொண்டு அஜயை பார்த்து, என்ன அஜய், உங்க அப்பா எவ்வளோ பெரிய ஜுவல்லரி ஷாப்புக்கு ஓனரு, நீ என்னடான்னா சாதாரண இந்த மிடில் கிளாஸ் பையன் சொன்னதை கேட்டுட்டு இந்த கல்லை விட்டுட்டல்ல, பாரு, எனக்கு அடிக்க போற ஜாக்பாட்டை பார்த்து உன் வயிறு எரிய போகுது என்று சொல்லி சிரித்தான். அவன் சொல்வதை கேட்டதும் அஜய்க்கு கோபம் வந்தது. அதை பார்த்த சிம்மன் கண்களாலேயே கொஞ்ச நேரம் பொறு என்று சொன்னான். சற்று நேரத்தில் அந்த கல்லை இருவர் மெஷின் கொண்டு 2ஆக அறுத்தனர். அதற்குள் வெள்ளை கலரில் ஒரு கல் இருந்தது. அது பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமான ஒரு கல் போல தோன்றியது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும், என்ன இது, ஒன்னும் அளவுக்கு விசேஷமான கல் மாதிரி தெரியலையே, ஏதோ சாதாரண கல் மாதிரி தான் இருக்கு என்று சொல்லினர். உடனே நந்தா, இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா இந்த கல் விலை மதிப்பு உள்ளதா தான் இருக்கணும் என்று சொன்னவன் அந்த கற்களை சோதிப்பதற்காக ஒரு டீம் அரேஞ்ச் செய்திருக்க அதிலிருந்து இருவர் வந்து அந்த கற்களை சோதித்து
சிரித்தனர். அங்கிருந்த அனைவரும் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று ஆர்வமுடன் பார்த்து கொண்டிருந்தனர். நந்தாக்கு ஒரு புறம் தான் அதை ஏலத்துக்கு எடுத்து விட்டோம் என்ற சந்தோஷமும், மறுபுறம் அது சாதாரண கல்லாக இருந்தால் இவர்களுக்கு முன்னால் அசிங்கமாய் போய்விடுமே என்ற பயமும் கலந்து சொல்ல முடியாத நிலையில் நின்றான். ஒன்றுக்கு 2-3 முறை அந்த கல்லை சோதித்து பார்த்தவர்கள் தங்களது விரலை தாழ்த்தி, இது வெறும் கல்லு தான், இதில் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை என்றனர். உடனே அங்கிருந்த அனைவருக்கும், நாங்கள் சொல்லலை, இந்த கல்லில் அப்படி ஒன்றும் விசேஷம் இருக்காதுன்னு என்று சொல்லி சிரித்தனர். உடனே நந்தா, சார் நீங்கள் நல்லா பாருங்க, இது 50 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன், அது எப்படி அதில் எதுவும் இல்லாமல் போகும்? வெளியில் பார்க்குறதுக்கே அது அவ்வளோ மின்னுச்சு, ப்ளீஸ் எனக்காக இன்னொரு தடவை செக் பண்ணுங்க என்றான். மிஸ்டர் நந்தா, இதை 10 தடவை செக் பண்ணாலும் இதுதான் ரிசல்ட். இது வெறும் கல் தான், இதில் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் லக் அவ்வளவுதான், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்றனர். அவர்கள் அங்கிருந்து சென்றதும் நந்தாவின் நிலை பரிதாபமானது. உடனே அஜய் சத்தமாக சிரித்துவிட்டு, என்ன நண்பா, ஜாக்பாட் உன் பக்கம்தான் இருக்கு போல என்றான். அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் நந்தா கோபத்துடன் அருகில் நின்று கொண்டிருந்த சிம்மனை முறைத்துவிட்டு, அந்த கல்லை தூக்கி குப்பையில் போடுங்கள், 50 லட்சம் எனக்கு சாதாரணம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். நந்தா கோபமாக அங்கிருந்து சென்றதும் மறுபடியும் அஜய் சிரித்து கொண்டு சிம்மனை பார்த்து, சிம்மா தேங்க்யூ, நீ மட்டும் இல்லைனா இந்த நஷ்டம் எனக்கு தான் ஏற்பட்டிருக்கும். அது சரி, நீ எப்படி இது சாதாரண கல்லுன்னு கண்டுபிடிச்ச என்று கேட்டான். நான் எதுவும் கண்டுபிடிக்கல, ஜஸ்ட் மனசுக்கு தோணுச்சு சொன்னேன், அவ்வளவுதான். சரி அதை விடு, கௌதமி எங்கே இன்னும் காணோம் என்று கேட்டான். அதானே, அவன் நேரத்துக்கு வந்திருக்கணும், இன்னும் வர காணுமே. வெயிட் பண்ணு, கால் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு அஜய் தனது பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து கௌதமின் எண்ணிற்கு அழைத்தான். முழு ரிங் போயும் கௌதம் போனை எடுக்கவில்லை. இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் போன் எடுக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு அஜய் மறுபடியும் கால் செய்தான். 2வது முறையும் போன் எடுக்கவில்லை. உடனே டென்ஷன் ஆன அஜய், இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல, ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான் என்றான். என்ன அஜய், கௌதம் போன் எடுக்க மாட்டேங்கிறானா? அவன் இப்ப எங்க இருப்பான் என்று சிம்மனும் பதட்டமாக கேட்டுக்கொண்டிருக்க, அப்பொழுது கௌதமிடமிருந்து கால் வந்தது. போனை அட்டன் செய்த அடுத்த நொடியே அஜய், டேய் அறிவு கெட்டவனே, உனக்கு எத்தனை முறை ஃபோன் பண்றது, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா என்று கேட்டான். சாரிடா, இங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல என்று கௌதம் சொன்னான். என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? யாருக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஒன்றும் ஆகலையே என்று அஜய் பதற்றமாக கேட்டான். இல்லை எனக்கு எதுவும் ஆகலை, ஆனால் எனக்கு எதுவும் ஆகலை என்பது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு என்று கௌதம் சொன்னான். டேய் என்னடா உளர்ற, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிற, எதுவும் ஆகலைன்னு சொல்கிற, உனக்கு எதுவுமே ஆகலைங்கிறது தான் ஆச்சரியம்னு சொல்கிற, என்ன ஆச்சு உனக்கு? நீ இப்போ எங்கே இருக்க? நீ உன்னோட லொக்கேஷனை ஷேர் பண்ணு, நான் இப்போவே அங்கே வரேன் என்றான் அஜய். டேய் ரிலாக்ஸ், எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், அதனால தான் உன் கூட ஃபோன் பேசுகிறேன். நீ எல்லாம் இங்கே வர வேண்டாம், இன்னும் 15 மினிட்ஸில் நானே அங்கே வந்துடுவேன். அப்புறம் சிம்மன் அங்கே வந்தானா என்று கௌதம் கேட்டான். ஆமாடா, அவன் காலையிலேயே வந்துட்டான், என் கூட தான் இருக்கான். ஏன் என்னாச்சு என்று அஜய் கேட்டான். ஒன்றும் இல்லை, அவனை எங்கேயும் போயிட வேணாம்னு சொல்லு, நான் அவனை வந்து இப்போவே பார்த்தாகணும் என்று கௌதம் சொன்னான். டேய் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்னன்னு நான் கேட்டுட்ருக்கேன், நீ ஈஸியாக ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு என்கிட்ட உண்மையை சொல்லு என்று அஜய் கேட்டான். இப்போ தான் சொன்னேனே எனக்கு எதுவும் ஆகலைன்னு, நான் நல்லா தான் இருக்கேன், என்ன நடந்துச்சுன்னு நேரில் வந்து சொல்கிறேன், இப்போ ஃபோனை வைக்கிறேன், பாய் என்று சொல்லிவிட்டு ஃபோனை துண்டித்தான். அவன் ஃபோன் பேசும் வரை அமைதியாக காத்து கொண்டிருந்த சிம்மன், என்னாச்சு, என்ன ஆக்சிடென்ட் என்று கேட்டான். என்னன்னு தெரியல சிம்மா, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான், அவனுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்கிறான், ஏதோ உளறான். நீ எங்கன்னு கேட்டான், ஏன் கூட தான் இருக்கேன்னு சொன்னேன். அவனை எங்கேயும் போக விட்டுறாத, நான் இப்போவே அவனை பார்க்கணும், மற்றதை வந்து சொல்கிறேன்னு ஃபோனை வச்சுட்டான் என்றான் அஜய். ஓரளவுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை சிம்மனால் யூகிக்க முடிந்தது. ஆனால் அப்போதைக்கு அதை அஜயிடம் சொல்லாமல், சரி வா, அவன் வர வரைக்கும் நம்ம மற்ற கல்லையும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம் என்று சொல்லிவிட்டு அவனை கூட்டிக் கொண்டு அங்கு இருந்த மற்ற கற்களையும் பார்த்து கொண்டே சென்றான். அங்கு வரிசையாக பெரிய பெரிய வண்ண வண்ண கற்கள் பார்வைக்கு வைத்திருக்க, ஒரு டேபிளில் வெள்ளை கலரில் எந்த ஒரு ஒளியும் வராமல் சாதாரண கல் போல சிறிய அளவில் ஒரு கல் இருந்தது. அங்கிருந்த ஒருவர் கூட அந்த டேபிள் அருகே போகவில்லை. ஆனால் சிம்மனின் கால்கள் அவனையும் அறியாமல் அந்த கல் அருகே நின்றது. அதை பார்த்த அஜய், சிம்மா அதெல்லாம் சாதாரண கல், பாத்தியா ரொம்ப சின்னதா இருக்கு, இதுல என்ன இருக்க போது, வா நம்ம வேற கல்லை பார்க்கலாம் என்றான் அஜய். உடனே சிம்மன், இல்லை எனக்கு அந்த கல் பிடிச்சிருக்கு, நான் அதை வாங்கிக்கவா என்று கேட்டான். என்ன இந்த கல்லா, இந்த கல்லை வச்சு நீ என்ன செய்ய போற என்று அஜய் கேட்டான். ஏனோ எனக்கு அதை பிடிச்சிருக்கு, அது எவ்வளோ இருக்கும்னு கேட்டு சொல்ல என்றான் சிம்மன். என்ன சிம்மா, நான் சொன்னா உனக்கு புரியாது, சரி அது ஒன்றும் அவ்வளோ விலை இருக்க போறதில்ல, இருந்தாலும் கேட்டு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கு இருந்த ஒருவரை அழைத்து
அந்த கல்லின் விலை என்ன என்று கேட்டான் அஜய். அது ஒன்றும் அவ்வளோ கிராண்டான கல் கிடையாது, வெறும் 25,000 தான். அதுக்கே யாரும் அதை பக்கத்தில் போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க என்று அங்கே இருந்தவர் சொன்னார். சிம்மா, பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, வெறும் 25,000 தானா. 50 லட்சத்துக்கு வாங்கினதுலேயே ஒன்றும் இல்லை, 25,000க்கு வாங்கினா அதில் என்ன இருக்கும்? வேண்டாம் என்றான் அஜய். உடனே சிம்மன் அங்கு நின்ற அதிகாரியை கூப்பிட்டு, எனக்கு இந்த கல் இப்பவே வேணும் என்று கேட்டான். சிம்மனின் செயலை புரிந்து கொள்ள முடியாமல் அஜய் அவனை குழப்பமாக பார்த்தான். அனைவரும் நினைப்பது போல அது சாதாரண கல்லா? கௌதமிற்கு அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப அடுத்த அத்தியாயத்தை கேளுங்க. அது எனக்கு வேணும். அந்த அறை முழுவதும் இருந்த கற்களில் சாதாரணமாக எந்த ஒரு ஒளியும் இல்லாமல் வெள்ளை கலரில் சின்னதாக இருந்த அந்த கல் தான் தனக்கு வேண்டும் என்று சிம்மன் அடம் பிடித்தான். இவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று புரியாமல் நின்ற அஜய், சரி, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல, அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அவ்வளோ ஒன்றும் காசு இருக்க போறதில்ல, இரு, நான் இதோட விலை என்னன்னு கேட்குறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த ஒரு அதிகாரியை கூப்பிட்டு அதோட விலை என்ன என்று கேட்டான். உடனே அங்கிருந்தவர், இது வரைக்கும் யாரும் அதை பற்றி கேட்க கூட இல்லை, அது வெறும் 25,000 தான், அதுக்கே அதை யாரும் பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு உங்க காசை வீணடிக்காமல் இருக்கிறது நல்லது என்று சொல்லிவிட்டு அந்த அதிகாரி அங்கிருந்து நகர போனார். உடனே சிம்மன், 25,000 ரூபாயா? இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போவே அந்த கல் வேணும், நானே அந்த கல்லை வாங்கிக்கிறேன் என்று சொன்னான். உடனே அஜய், உனக்கு தேவைதானா அந்த கல் என்று கேட்டான். அஜய், எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் வாங்கிக்கிறேன் என்று சொன்னான். சரி, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற, ஜஸ்ட் 25,000 தானே, வாங்கிக்கோ என்று அஜய் சொல்ல அங்கிருந்த அதிகாரி, இது வரைக்கும் இதை யாருமே கேட்கல, இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்கு யாராவது ஏலத்துக்கு எடுக்கிறாங்களான்னு கேட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கு இருந்தவர்களிடம் அறிவித்தார். அதை யாரும் காது கொடுத்து கூட கேட்காமல் இருந்தனர். நான் தான் சொன்னேன்ல, இந்த கல்லில் அப்படி எந்த ஒரு மகத்துவமும் இருக்க போறதில்ல. சார், இன்னொரு முறை யோசிச்சுக்குங்க, இந்த கல் நிச்சயமா உங்களுக்கு வேணுமா என்று அந்த அதிகாரி கேட்டார். கண்டிப்பா எனக்கு அந்த கல் வேணும் என்று சிம்மன் சொல்லிவிட்டு அவர்களிடம் பேங்க் நம்பரை வாங்கி 25,000 ரூபாய் தனது செல்போன் மூலம் அனுப்பி வைத்துவிட்டு அந்த கல்லை வாங்கினான். சிம்மன் கையில் இருந்த அந்த கல்லை வாங்கி சுற்றி முற்றி பார்த்த அஜய், எனக்கு இதில் எந்த ஒரு விசேஷமும் இருக்கிற மாதிரி தெரியல என்று சொன்னான். உடனே சிம்மன் அங்கிருந்தவர்களை அந்த கல்லை உடைத்து பார்க்கும்படி சொன்னான். சரி என்று சொல்லிவிட்டு ஒருவர் வந்து அந்த கல்லை வாங்கி சின்ன மெஷினை வைத்து 2ஆக உடைத்தான். அதற்குள் வெள்ளை பந்து போல ஒரு கல் தென்பட்டது. அதுவரை யாரும் திரும்பி கூட பார்க்காமல் நின்று கொண்டிருந்தவர்கள் அதற்குள் வெள்ளை கலரில் ஒரு பந்து போல தென்பட்டதை பார்த்ததும் அனைவரும் அதை சுற்றி அதற்குள் என்ன இருக்கப் போகிறது என்று ஆச்சரியமாக பார்த்தனர். பின்பு அந்த பந்து போன்று இருந்ததையும் சின்ன ஆயுதம் கொண்டு மெதுவாக உடைத்து பார்க்க அதற்குள் பியோர் ஒயிட் கலரில் ஒரு கல் தென்பட்டது. அது கண்ணை பறிக்கும் ஒரு ஒளியையும் தந்தது. அதை பார்த்ததும் இது என்ன கல்லா இருக்கும் என்ற ஆச்சரியத்துடன் அங்கிருந்தவர்கள் அதை பார்த்து கொண்டிருந்தனர். கற்களை பரிசோதிக்கும் நிபுணர் அங்கே வந்து அந்த கற்களை பரிசோதித்து பார்த்துவிட்டு ஆச்சரியத்துடன், இது ஒயிட் ஹார்ஸ் ஸ்டோன், இந்த கல் நம்ம நாட்டில் அவ்வளவா கிடைக்காதது, சைனால தான் கிடைக்கும், இந்த கல் இப்பெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர், ஓ மை காட், இந்த சின்ன கல்லுக்குள்ள இவ்வளோ விலை மதிப்பில்லாத கல் இருக்கும்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல என்று அந்த நிபுணர்கள் சொல்ல அங்கிருந்த அனைவரும் பிரமிப்பாக அந்த கல்லை பார்த்தனர். அஜய் பலமுறை தனது தந்தை இந்த கல்லை பற்றி சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறான். இதை எப்படியாவது ஒரு முறை நாம் கண்டுபிடித்து விட்டால் நாம் தான் இந்த பிசினஸில் உச்சம் தொட்டவர்கள், நம்மளை யாராலும் வீழ்த்த முடியாது என்று அடிக்கடி சொல்லுவார். அது அவனுக்கு நினைவு வர உடனே அஜய் சிரித்து கொண்டு சிம்மனை பார்த்து, சிம்மா, நிஜமாகவே நீ கிரேட் தான் போ, உன்னால மட்டும் எப்படி இப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது என்று சொல்லி அவனை கட்டி பிடித்து பாராட்டினான். அவ்வளவு நேரம் அங்கு நடந்ததை பார்த்து கொண்டிருந்த நந்தாவிற்கு வயிறு எரிந்தது. 50 லட்சத்திற்கு வாங்கிய எனக்கு வெறும் 25,000 கொடுத்த அவனுக்கு இந்த ஒயிட் ஹார்ஸ் ஸ்டோனா? கடவுளே, என்ன நியாயம் இதெல்லாம் என்று சொல்லி சிம்மனை திட்டி தீர்த்து கொண்டிருந்தான். அங்கிருந்த அனைவரும் சிம்மனின் கையை பிடித்து பாராட்டினர். பரவாயில்ல, இன்னைக்கு ஜாக்பாட் உன் பக்கம்தான் இருக்கு. இத்தனை வருஷம் நடந்த ஏலத்தில் இது வரைக்கும் யாருக்கும் இந்த கல் கிடைச்சதில்லை. உனக்கு கிடைச்சிருக்குன்னா உன் பக்கம் லக் இருக்குன்னு தானே அர்த்தம். நல்லா இரு என்று அங்கிருந்த வயதானவர்கள் அவனை வாழ்த்தி விட்டு சென்றனர். அப்பொழுது கரெக்டாக உள்ளே வந்த கௌதம் வேகமாக ஓடி வந்து சிம்மனை கட்டி பிடித்து கொண்டான். ஒரு நிமிடம் என்ன நடக்கிறது என்று புரியாத சிம்மன், என்னாச்சு கௌதம், உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன் என்று சொன்னான். உடனே கௌதம் தனது கண்கள் விரிய, ஆமா சிம்மா, ஆக்சிடென்ட்னா சாதாரண ஆக்சிடென்ட் இல்லை, இங்கு பயங்கரமான ஆக்சிடென்ட். நான் வரும்போது எதிரில் ஒரு பெரிய டேங்கர் லாரி வந்துச்சு. அது கண்ட்ரோல் இல்லாமல் நேராக என் பக்கம் வர
என்னாலையும் காரை எந்த பக்கமும் ஓரங்கட்ட முடியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த லாரி மின்னல் வேகத்துல வந்து என்னோட காரை அப்படியே தூக்கி அடிச்சிருச்சு. என்னோட கார் கரப்பாம்பூச்சி மாதிரி ரோட்ல கவுந்து கிடந்துச்சு. எனக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. சுத்தி இருந்த எல்லாரும் கார்ல இருந்தவன் கண்டிப்பா உயிர் பழைக்க சான்ஸே இல்லைன்னு சொன்னாங்க. டிரைவர் சீட்டு எதுவும் இல்லாம நஞ்சு போயிருந்தது. ஆனா அதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? அதுல உட்காந்து டிரைவ் பண்ண எனக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல பாத்துக்கோ என்று சொன்னான். கௌதம் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த அஜய், டேய் என்னடா சொல்ற? உன் கார் மேல டேங்கர் லாரி ஏறிடுச்சா? அப்புறம் எப்படிடா நீ தப்பிச்ச என்று கேட்டான். அதான் மச்சான் எனக்கும் தெரியல. அங்கிருந்த அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். நீ வேணா இந்த போட்டோவை பாரு என்று சொல்லிவிட்டு அவனது கார் அங்கிருந்த ரோட்டில் அப்படியே நஞ்சு கிடந்ததை போட்டோ எடுத்து வந்து காட்டியிருந்தான். அதை பார்த்த யாரும் இதற்குள் இருந்தவன் உயிரோடு இருக்க மாட்டான் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அந்த கார் நொறுங்கி இருந்தது. அதை பார்த்த அஜய் ஆச்சரியமாக அவனது உடம்பை தொட்டு பார்த்து கொண்டு, டேய் நீ நல்லா தானே வந்திருக்க என்று கேட்டவன் வேகமாக கீழே குனிந்து பார்த்தான். டேய் நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ கீழே குனிஞ்சு என்னடா தேடிக்கிட்டு இருக்க என்று கௌதம் சொன்னான். இல்லடா நிஜமாவே நீ தான் வந்திருக்கியா இல்ல அந்த ஆக்சிடென்ட்ல செத்து போய் ஆவியாகி வந்திருக்கியான்னு தான் உனக்கு கால் இருக்கான்னு பாக்குறேன் என்று அஜய் சொன்னான். உடனே கௌதம் சிரித்து விட்டு, ஒரு நிமிஷம் எனக்கே அப்படிதான் தோணுச்சு. அங்க இருந்தவங்க கிட்ட என்னை யாராவது தொடுங்களேன் கிள்ளுங்களேன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னா பாத்துக்கோ என்று சொன்னவன் சிம்மனை பார்த்து, சிம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ கொடுத்த லாக்கெட்டு தான். அதான் என்னை காப்பாத்துச்சு. அந்த லாக்கெட் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் உன் முன்னாடி நின்றுக்கவே முடியாது என்று சொல்லும் பொழுதே அவனது கண்கள் லைட்டாக கலங்கி இருந்தன. ஏற்கனவே இதை யூகித்திருந்த சிம்மன் எதுவும் சொல்லாமல், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ நல்லவன், நீ இன்னும் இந்த உலகத்துல நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு, அப்புறம் எப்படி இந்த உலகத்தை விட்டு போவ என்று கேட்டான். நீ 1000 சொன்னாலும் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீதான். சரி வா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு, போலாம் என்று சொல்லிவிட்டு அவனை வெளியே கூட்டி சென்றான். அங்கு ஒரு அழகான உயர் ரக கார் வெளியில் பார்க் செய்யப்பட்டிருந்தது. அந்த காரை பார்த்ததும் அஜய் வாயை பிளந்து கொண்டு, இது அந்த கார் தானே, நம்ம போன மாசத்துல இருந்து இதை எப்படியாவது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோமே அந்த கார் தானே, இது நம்ம சிட்டிலேயே 2 தானே வந்துச்சு, எனக்கு தெரியாம எப்படா வாங்கின என்று கேட்டான். அது எனக்கு கிடைக்கும்னு தெரியாது மச்சான், இருந்தாலும் ஒரு லக்கு தான், போட்டு பார்த்தேன், அது எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த காரை இப்ப நான் சிம்மனுக்கு கொடுக்கலாம் இருக்கேன் என்று கௌதம் சொன்னான். நிஜமாவா? சூப்பர்டா சிம்மா, உன்னோட புது காருக்கு கங்க்ராட்ஸ் என்று சொல்லி அஜய் சிம்மனை கட்டிப்பிடித்தான். உடனே சிம்மன் கௌதமை பார்த்து, கௌதம் நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு, அதனால பண்ண. அதுக்காக நீ இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று சொன்னான். டேய் நீ என்னடா பேசுற? இன்னைக்கு உன் முன்னால நான் நிக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டா. என் உயிரையே நீ காப்பாத்திருக்கடா. உனக்கு நான் என்ன வேணாலும் கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது சாதாரண இந்த கார் தானே, இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ற? கண்டிப்பா நீ எனக்காக இந்த காரை வாங்கி தான் ஆகணும். இந்தா சாவி எப்படி என்று சொல்லி சிம்மன் கையில் சாவியை கொடுத்தான். அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாமல் சிம்மனும் அந்த கார் சாவியை வாங்கி கொண்டான். அப்போதுதான் அந்த கல் தனது கையில் இருந்தது நினைவு வர சிம்மனும் அந்த கல்லை பார்க்க அஜயும் ஏக்கத்துடன் அந்த கல்லை பார்த்து கொண்டு நின்றான். அந்த விலை உயர்ந்த கல்லை வைத்து சிம்மன் என்ன செய்ய போகிறான்? அஜய் அந்த கல்லை சிம்மனிடம் இருந்து கேட்பானா? இது எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த அத்தியாயத்தை கேளுங்க. இதோட வேல்யூ தெரியுமா? சிம்மனுக்காக வாங்கிய அந்த உயர் ரக காரின் சாவியை சிம்மன் கையில் கொடுத்தான் கௌதம். அப்பொழுது அவன் கையில் இருந்த கல்லை பார்த்த கௌதம், இது என்ன கல்லு, பார்க்கவே ரொம்ப பிரைட்டா அழகா இருக்கே என்று கேட்டான். அப்போதுதான் சிம்மனும் அவன் கையில் இருந்த அந்த கல் நினைவு வர தனது கையில் இருந்த கல்லை பார்த்தான். அஜயும் ஒருவித ஏக்கத்துடன் அந்த கல்லை பார்த்தான். துளியும் யோசிக்காத சிம்மன் அந்த கல்லை, அஜய் இந்தா இந்த கல் உனக்கு தான் என்று அஜயிடம் கொடுத்தான். இது உனக்கு தான் தேவைப்படும், இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன் என்று அஜயிடம் கொடுத்தான். அஜயோ ஆச்சரியம் தாங்காமல், சிம்மா இதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? இதோட மதிப்பு எவ்வளவு போகும் தெரியுமா? சாதாரணமா நீ இதை என்கிட்ட தூக்கி கொடுக்குற? இதோட மதிப்பு எவ்வளவு இருந்தால் எனக்கு என்ன அஜய்? இதை வச்சு ஜுவல் தானே பண்ண முடியும், அப்படின்னா அது உனக்கு தானே யூஸ் ஆகும் என்று சொன்னான். சிம்மா நிஜமாவே உனக்கு இந்த கல் வேண்டாமா என்று அஜய் மறுபடியும் கேட்டான். நான் தான் சொல்றேன்ல எனக்கு இந்த கல் வேணாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவனது மூளையில் ஏதோ ஒரு எண்ணம் வந்து போனது. உடனே சிம்மன், அஜய் இந்த கல்லை நீயே வச்சுக்கோ, இதுல ஜுவல்லரி செஞ்சு போக மிஞ்சிற அந்த துகள் இருக்கும்ல, அதுல ஒரு 4 துகள் மட்டும் எனக்காக தரியா என்று கேட்டான். உடனே அஜய் சிரித்து கொண்டு, முழு கல்லையே நீ எனக்கு தர்ற, அதுல துகள் உனக்கு நான் தரமாட்டேனா? கண்டிப்பா இதுல நகை செஞ்சது போக மிஞ்சின துகளை உனக்கே தரேன். அப்புறம் இந்த கல் எனக்கு ஒன்றும் சும்மா வேண்டாம், இதோட மதிப்பு என்ன போகுமோ அதை போட்டு நான் உனக்கு தரேன், சரியா என்று சொன்னான். என்ன அஜய் நமக்குள்ள இதெல்லாம் பேசிட்டு, இதை வெறும் 25,000 ரூபாய்க்கு தானே வாங்கின, நீ அதை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் என்றான் சிம்மன்.
சிம்மா, பிஸ்னஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, சரியா என்று சொன்னவன் வேகமாக தனது செக் புக்கை எடுத்து அதில் 2 கோடி என்று எழுதி அவன் கையில் கொடுத்தான். அந்த செக்கை வாங்கி பார்த்த சிம்மனுக்கு முதலில் அதில் எத்தனை ஜீரோ இருக்கிறது என்று எண்ணுவதே சற்று கடினமாக இருந்தது. மறுபடியும் பார்த்தவன், அஜய், நீ 0 அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். உடனே அஜய் சிரித்து கொண்டு, சிம்மா, நான் பிஸ்னஸ் மேன், அப்படிலாம் அதிகமாக போட மாட்டேன். இதோட மதிப்பு எப்படியும் 2 கோடி தாண்டி தான் இருக்கும். உனக்கு நான் 2 கோடி கொடுக்கறதே கம்மி தான் என்று சொன்னான். எது, 2 கோடியா என்று சிம்மன் வாயவே பிளந்து விட்டான். ஆமா சிம்மா, இதோட மதிப்பு 2 கோடி இருக்கும் என்றான் அஜய். சிம்மனோ, நான் ஆயுள் காலம் முழுவதும் சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைத்தால் கூட இவ்வளவு காசை பார்க்க முடியாது. இது எப்படி சாத்தியம் என்று ஆச்சரியமாக அந்த செக்கை பார்த்து கொண்டிருந்தான். சிம்மனின் முகத்தில் ஆச்சரியத்தை பார்த்த கௌதமும் அஜயும் சிரித்து விட்டனர். சிம்மா, இது உனக்கு சேர வேண்டியதுதான். இதை பார்த்து நீ எதுக்கு ஆச்சரியப்படுற? என்ஜாய் பண்ணு. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் என்று சொன்னான். இருந்தாலும் 2 கோடிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியுது என்றான் சிம்மன். உடனே கௌதம், சிம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த கல்லை வச்சு அவங்க அப்பா 10 கோடிக்கு வியாபாரம் பண்ணிடுவாரு. சரி சரி, இங்கே தான் ஏலம் முடிஞ்சு போச்சே, இனிமேல் நமக்கு இங்கே என்ன வேலை? 16வது ஃப்ளோரில் பார்ட்டி ஆரம்பமாகுது, அங்கே போலாமா என்று கௌதம் கேட்டான். ஓகே என்று சொல்லிவிட்டு காயத்ரியையும் கூட்டிக் கொண்டு 4வரும் கீழே சென்றனர். ஏற்கனவே அவர்கள் இருவருக்காகவும் அங்கே 2 பேர் காத்திருக்க அனைவரும் தனது பேருடன் உள்ளே சென்று நடனம் ஆடிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது சிம்மனின் செல்போன் சினுங்கியது. 1 செகண்ட் என்று காயத்ரியிடம் சொல்லிவிட்டு அவனது செல்போனை எடுத்து பார்த்தான். அதில் அன்னோன் நம்பரில் இருந்து கால் வந்து கொண்டிருந்தது. உடனே அட்டன் செய்து ஹலோ என்று கேட்க, எதிர்முனையில், ஹலோ, நான் புருஷோத்தமன் பேசுறேன் தம்பி, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டார். முதலில் யார் என்று யோசித்தவனுக்கு பின்பு ஹார்ட் அட்டாக் வந்து தான் காப்பாற்றிய அந்த வயதானவர் என்று நினைவு வந்ததும், ஹலோ சார், ஞாபகம் இருக்கு என்று சொன்னான். என்ன தம்பி, இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்க, நீங்க வரவே இல்லையே என்று புருஷோத்தமன் கேட்டார். அப்பொழுதுதான் சிம்மனுக்கு இன்று அவர் வர சொல்லி இருந்தது நினைவுக்கு வந்தது. உடனே, ஓ ஷிட், எவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளை கூப்பிட்டுருக்காரு, இப்படி மறந்துட்டனே என்று தன்னை தானே நொந்து கொண்டவன், சாரி சார், ஒரு எமர்ஜென்சி ஒர்க், வெளியில வந்துட்டேன், நான் இப்பவே அங்கே வரேன் சார் என்றான். சரி தம்பி, உங்களுக்காக நான் காத்திருக்கேன், வாங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வரதுக்காக கார் அனுப்புறேன் தம்பி என்று புருஷோத்தமன் சொன்னார். உடனே சிம்மன் சிரித்து கொண்டே, இல்ல சார், நானாவே வந்துடுவேன் என்று சொல்ல, ஓகே தம்பி, பார்த்து வாங்க என்று சொல்லிவிட்டு புருஷோத்தமன் போனை துண்டித்தார். டான்ஸ் ஆடிக்கொண்டே அனைவரும் ட்ரிங்க்ஸ் பண்ண போக உடனே சிம்மன், சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் இன்னைக்கு ட்ரிங்க் பண்ண முடியாது. அந்த புருஷோத்தமன் சார் இருக்காருல்ல, அவர் என்னை இன்னைக்கு வர சொல்லி இருந்தாரு, நான் மறந்தே போயிட்டேன். இப்போ நான் உடனே அவரை பார்க்க போயாகணும், பாய் என்றான். ஓகே, பார்த்து போடா என்று இருவரும் ஒன்றாக சொல்ல, திடீரென்று கௌதம் ஏதோ நினைத்தவனாக சிம்மன் அருகில் வந்தவன், சிம்மா, நீ கடந்த 6 மாசமா என் லைஃப்ல என்ன நடந்ததுன்னு சொன்ன. எனக்கு அடுத்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுதானே அந்த லாக்கெட்டை நீ எனக்கு கொடுத்த. இன்னும் என்னோட லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது வழி இருக்கா என்று கேட்டான். மறுபடியும் கௌதமின் நெற்றியை பார்த்த சிம்மனுக்கு அவனுக்கு இன்னும் பல தத்துகள் இருப்பது நன்றாக தெரிந்தது. 6 மாதத்திற்கு முன்பு வரை அவன் தொட்ட அனைத்தும் அவனுக்கு வெற்றியை தான் கொடுத்தது. இந்த 6 மாதமாக தான் அவனுக்கு பிரச்சனை தொடங்கியது. அது ஏன் என்று கண்களை மூடி பார்த்தவனுக்கு கௌதமின் வீடுதான் கண் முன்பு வந்து சென்றது. உடனே சிம்மன் கௌதமிடம், கௌதம், 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல ஏதாவது வித்தியாசமான பொருள் வாங்கினீங்களா என்று கேட்டான். உடனே கௌதம் யோசித்து பார்த்து விட்டு, ஆமா சிம்மா, உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு பழங்கால பொருட்கள் எல்லாம் நிறைய பிடிக்கும்னு. நாங்க நிறைய வாங்கினோம், ஏன் கேட்குற என்று கேட்டான் கௌதம். இல்ல, இந்த 6 மாசத்துல புதுசா உங்க வீட்டுக்கு வந்த ஏதோ ஒரு பொருளால தான் உனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு எனக்கு தெளிவா தெரியல. உங்க வீட்டுக்கு வந்தாதான் என்னால் அதை கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னான். அவ்வளவுதானே, இப்பவே வா, வீட்டுக்கு போலாம் என்று கௌதம் சொன்னான். கௌதம், நான் நாளைக்கு வரவா? இன்னைக்கு புருஷோத்தமன் சார் ஆல்ரெடி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வயசுல மூத்தவர், அவர் அப்படி காக்க வைக்க கூடாதுல்ல என்று சிம்மன் சொன்னான். ஓகே ஓகே, நான் அதை மறந்தே போயிட்டேன். சரி சிம்மா, நீ எப்போ ஃப்ரீயா இருக்கியோ அப்ப வந்து பாரு, சரியா என்று கௌதம் சொன்னான். ஓகே, நாளைக்கு நான் கண்டிப்பா வந்து பார்க்குறேன், இப்ப கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு காயத்ரியை கூட்டிக் கொண்டு வெளியில் அவனுக்காக கௌதம் பரிசளித்த காரில் காயத்ரி ஹாஸ்டலை நோக்கி சென்றனர். சற்று தூரம் சென்றதும் காயத்ரி சிம்மனை விசித்திரமாக பார்த்து கொண்டு வந்தாள். அவள் ஏன் அப்படி பார்க்கிறாள் என்பதற்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட சிம்மன், என்னாச்சு காயு, ஏன் என்ன அப்படி பார்க்குற என்று கேட்டான். இல்லை சிம்மா, நீ முன்னெல்லாம் இந்த மாதிரி இல்லை, இப்போ ஏதேதோ சொல்கிற, ஏதேதோ பண்ணுற, திடீர்னு உனக்கு வீடு கிடச்சிருக்கு, கார் கிடச்சிருக்கு, பணம் கிடச்சிருக்கு, இதெல்லாம் என்ன சிம்மா என்று கேட்டாள். உடனே சிம்மன், காயு, நிஜமா எனக்கும் இது என்னன்னே புரியலை, ஆனால் நான் எந்த தப்பான செயலும் செய்யலை, என்னை நீ நம்பு
என்று சொன்னான். சிம்மா, நான் சின்ன வயசுல இருந்தே உன்னை பார்க்குறேன். உன்னை நான் எப்படி சந்தேகப்படுவேன்? இது என்னன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் கேட்டேன் என்று சொன்னாள். உடனே சிம்மனுக்கு அவள் தன்னை விரும்புகிறேன் என்று சொன்னது நினைவு வந்ததும், காயு, நேத்து நீ சொன்னது நிஜமா என்று சற்று தயங்கி கொண்டே கேட்டான். நான் என்ன சொன்னேன் என்று காயு கேள்வியாக சிம்மனை பார்க்க, உடனே சிம்மன் ஒருவித வெட்கத்துடன், இல்ல, அது நேத்து நீ என்ன விரும்புறன்னு சொன்னில்ல, அதைத்தான் கேட்குறேன் என்று சிம்மன் சொன்னான். உடனே காயுவும் சிரித்து கொண்டு, ஓ அதுவா, நான் உன்னை விரும்பினது நிஜம்தான். ஆனால் இப்போ நான் உன்னை விரும்புகிறேன்னு சொன்னால் உன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக தான் நான் உன்னை விரும்புகிறேன்னு தானே அர்த்தம் என்று காயு சொன்னாள். உடனே சிம்மன், காயு, என்ன இப்படியெல்லாம் பேசுகிற? உன்னை போய் அப்படி நான் நினைப்பனா என்று சிம்மன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவளது ஹாஸ்டல் வந்தது. உடனே காயத்ரி, நீ அப்படி நினைக்கலனா சந்தோஷம்தான் என்று சொல்லிவிட்டு அந்த காரில் இருந்து இறங்கி போக, உடனே சிம்மன், அப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலாம்ல என்று கேட்டான். கௌதம் வீட்டில் அப்படி என்னதான் இருக்கும்? சிம்மனுக்கு காயத்ரி என்ன பதில் சொல்ல போகிறாள்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த அத்தியாயத்தை கேளுங்க. நீதான் எல்லாமே. சிம்மனின் காரிலிருந்து இறங்கிய காயத்ரி, என்ன நீ தப்பா நினைக்கலனா சந்தோஷம்தான் என்று சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்டல் கேட்டிற்குள் செல்ல, உடனே சிம்மன், காயு, அப்ப நான் கேட்டதுக்கு என்ன பதில் என்று கேட்டான். உடனே காயத்ரி சிரித்து கொண்டே, இன்னுமா உங்களுக்கு புரியல? ஓகேன்னு தான் அர்த்தம் என்று சொல்லி சிரித்து கொண்டே திரும்பி பார்க்காமல் உள்ளே சென்று விட்டாள். காயத்ரி அப்படி சிரித்து கொண்டு போவதை பார்த்ததும் சிம்மனின் உடலெல்லாம் சிலிர்த்தது. ஏனோ இப்பொழுதே அவளை தன்னுடன் இறுக கட்டி அணைத்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அப்பொழுது புருஷோத்தமனின் நினைவு வர அவனது ஆசைகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு புருஷோத்தமன் கொடுத்த அட்ரஸிற்கு சென்றான். அந்த தெருவை பார்க்கையிலேயே அது விஐபிக்கள் மட்டுமே வாழக்கூடிய இடம் என்று நன்றாக தெரிந்தது. அங்கிருந்த ஒவ்வொரு வீடும் அவ்வளவு உயரமாகவும் அவர்கள் போட்டிருந்த கேட் அவ்வளவு பெரியதாகவும் இருந்தது. ஒவ்வொரு கேட்டிற்கு வெளியேவும் 2 செக்யூரிட்டிகள் இருந்தன. ஒவ்வொரு வீட்டு கேட்டையும் பார்த்து கொண்டு போனவன் இறுதியாக புருஷோத்தமன் வீட்டு கேட்டிற்கு வெளியே தனது காரை நிறுத்தினான். அங்கிருந்த 2 செக்யூரிட்டிகளும் அவனை பார்த்ததும், மிஸ்டர் சிம்மன் என்று கேட்டனர். உடனே சிம்மன் ஆச்சரியமாக, ஆமா என்று சொல்லும் முன்பே அந்த பெரிய கேட் ஓபன் செய்யப்பட்டது. அதற்கு வெளியில் 2 பேர் அவனை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் சிம்மனின் கையில் பொக்கே கொடுத்து, மிஸ்டர் சிம்மன் வெல்கம் என்று சொல்லி அவனை அன்பாக அழைத்து சென்றனர். அப்போது புருஷோத்தமனின் PA பிரியா வேகமாக ஓடி வந்து, ஹலோ சிம்மன் என்று கைகுலுக்கிவிட்டு வீட்டிற்குள் அழைத்து சென்றாள். சிம்மனுக்கு கிடைக்கும் மரியாதை எல்லாம் நம்ப முடியாமல் சிம்மன் ஒருவித மாயலோகத்தில் இருப்பது போல அந்த வீட்டிற்குள் போக, அப்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த புருஷோத்தமன் வேகமாக சிம்மனின் அருகில் வந்து அவனை கட்டி அணைத்து ஹாய் என்று சொன்னார். பதிலுக்கு சிம்மனும் அவரை பார்த்து சிரித்து, ஹலோ சார், எதுக்கு இவ்வளோ மரியாதையெல்லாம் என்று கேட்டான். உடனே அங்கிருந்து வந்த ஒரு 50 வயதை தொட்ட பெண்மணி, என்ன தம்பி இப்படி கேட்டுட்ட, நீ காப்பாத்தினது என்னோட உயிரை என்று சொல்லிவிட்டு தனது கணவர் அருகில் வந்து நின்றாள். அப்பொழுதுதான் புருஷோத்தமன் என்று அவனிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது. தனக்காக இல்லாட்டாலும் தன் மனைவிக்காக இவ்வுலகத்தில் வாழத்தான் வேண்டும் என்பது. உடனே அவன் சிரித்து கொண்டு ஹலோ மேம் என்று சொன்னான். ஹலோ தம்பி, நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு நானும் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். எனக்கு எல்லாமே அவர் தான். 4 நாள் என்னை சாப்பிடாம இருக்க சொன்னா கூட இருந்துருவேன். ஆனால் அவரை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. சரி தம்பி, உள்ள வாங்க, உங்களை வெளியவே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு சிம்மனை வீட்டிற்குள் அழைத்து சென்றாள். புருஷோத்தமன் அங்கிருந்த சோஃபாவில் சிம்மனை உட்கார வைத்துவிட்டு அவனுக்கு அருகில் அவரும் உட்கார்ந்து கொண்டார். பின்பு இருவரும் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கிச்சனுக்கு சென்ற அவரது மனைவி ஸ்ரீதேவி கையில் காஃபியும் ஸ்நாக்ஸும் கொண்டு அங்கே வந்தார். அவர் அப்படி வருவதை பார்த்ததும் சிம்மன் தன்னையும் அறியாமல், என்ன மேடம் நீங்க எடுத்துட்டு வரீங்க, வீட்டுல வேற யாரும் வேலையாள் இல்லையா என்று கேட்டான். உடனே புருஷோத்தமன் சிரித்துவிட்டு, இல்ல தம்பி, இந்த வீட்டுக்குள்ள வேலை பார்க்கறதுக்கு நாங்க யாரையும் வைக்கிறது இல்லை. எல்லா வேலையும் நானும் என்னோட ஒய்ஃபும் தான் பார்ப்போம். எனக்கு வேண்டிய அத்தனை வேலையும் அவ தான் பாப்பா, வேற யாரையும் பார்க்க விட மாட்டா என்று சொன்னார். இந்த வயதிலும் இருவரும் ஒத்துமையாக இருப்பதை பார்க்கும் பொழுது சிம்மாவிற்கும் சந்தோஷமாக தான் இருந்தது. ஸ்ரீதேவியும், அவருக்கு தேவையான எல்லா வேலையும் என் கையாலேயே நான் பார்த்து பார்த்து செஞ்சாதான் தம்பி எனக்கு பிடிக்கும். அவருக்கு என்னால் முடிஞ்சதை என் கையால் சமைச்சு கொடுக்கறது தான். அதையும் யாரோ வேலைக்காரங்களை வச்சு சமைக்க சொன்னா அதுக்கப்புறம் அவர் மேலே நான் வச்சிருக்கிற பாசத்துக்கு என்ன தம்பி அர்த்தம்? சரி, முதல்ல காஃபியை குடிங்க என்று சொல்லிவிட்டு தனது கணவன் அருகில் ஸ்ரீதேவியும் வந்து அமர்ந்தார்.
சிம்மன் அவர்களை பார்த்து சிரித்துக்கொண்டே காஃபியை குடித்தான். இருவரும் சிம்மனிடம் மாத்தி மாத்தி கேள்விகள் கேட்டுக்கொண்டனர். பின்பு ஸ்ரீதேவி அவருக்கு பிறவியிலேயே இப்படி என்பதால் அவரை குணப்படுத்த முடியல. வேகமா நடக்க முடியாது, நல்லா மூச்சு விட முடியாது, குளிர்ந்த காற்றை சுவாசிக்க முடியாது, இப்படி பல பிரச்சனைகள் அவருக்கு இருக்கு தம்பி. ஆனா ஏதோ மாத்திரை மருந்து எடுத்துட்டு அவரோட காலத்தை போக்கிக்கிட்டு இருக்காரு என்று சொன்னார். அதுவரை ஸ்ரீதேவி சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சிம்மன், மேம் நீங்க என்ன நம்புனீங்கன்னா சாருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், கண்டிப்பா என்னால் அவரை கியூர் பண்ண முடியும் என்று சிம்மன் சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் ஆச்சரியமாக, என்ன தம்பி சொல்றீங்க, இது அவருக்கு பிறவியிலேயே இருக்கிற நோய், இதை எப்படி உங்களால சரி செய்ய முடியும் என்று ஸ்ரீதேவி கேட்டார். அதான் சொல்றேன், நீங்க என்ன நம்புனீங்கன்னா அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். அன்னைக்கு நான் கொடுத்த மாதிரியே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இன்னும் 3 முறை சாருக்கு கொடுத்தா அவர் சரியாயிடுவாரு. என் நம்பலனா வேணா விட்டுருங்க என்று சிம்மன் சொன்னான். உடனே புருஷோத்தமன், தம்பி உன்னை நான் கண்டிப்பா நம்புறேன், நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் உன் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. நீ தாராளமாக எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடு, நான் என்னோட ஒய்ஃப்காக இன்னும் கொஞ்சம் காலம் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்னார். உடனே சிம்மன், ஓகே சார், அடுத்து 2 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி 3 முறை கொடுத்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடும் என்றான். சரி தம்பி, கண்டிப்பா நீங்க வரணும் என்று சொன்னவர் அவரது பிஏவை கூப்பிட்டு, பிரியா நேற்று நான் சொன்னது ஞாபகம் இருக்குதானே, தம்பி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சிரு என்று புருஷோத்தமன் சொன்னார். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மனை பார்த்து, மிஸ்டர் சிம்மன் கிளம்பலாமா என்று கேட்டாள். உடனே சிம்மனும் ஓகே என்று சொல்லிவிட்டு பிரியா பின்னால் வர, பிரியா அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு காரில் ஏறி முன்னால் சென்றாள். அவளை ஃபாலோ செய்து கொண்டு அவனது காரில் பின்னால் சென்றான் சிம்மன். சற்று நேரத்தில் அந்த கார் ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் அருகில் நின்றது. கிட்டத்தட்ட பல ஏக்கர்களை கொண்டதாக அந்த இடம் இருந்தது. அதில் ஒரே வீடு போல 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்தது. அந்த வீட்டிலிருந்து பார்த்தால் தூரத்தில் இருந்த கடல் அப்படியே தெரிந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் ஸ்விம்மிங் பூல் தனித்தனியாக இருந்தது. அந்த இடத்திற்கு உள்ளேயே பார்க், ஜிம், பியூட்டி பார்லர், சூப்பர் மார்க்கெட் என்று தேவைப்படும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் இடம்பெற்றிருந்தது. இதையெல்லாம் பார்க்கையில் பணக்காரர்கள் இப்படி கூட வாழ்கிறார்களா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு அவ்வளவு வசதிகளை கொண்டிருந்தது. அதை அனைத்தையும் சிம்மன் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு வந்தான். பின்பு பிரியா, மிஸ்டர் சிம்மன் உங்களுக்கு இதுல எந்த வீடு பிடிச்சிருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த வீடை உங்களுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் என்று சொன்னான். சிம்மனுக்கு எப்போதும் நம்பர் 3 பிடிக்கும் என்பதால் 333 என்ற எண்ணை கொண்ட ஹவுஸை எடுத்துக்கொள்வதாக சொன்னான். உடனே பிரியாவும் சிரித்துவிட்டு, ஓகே சார், இதை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், உங்களோட ப்ரூஃபை தரீங்களா என்று கேட்டாள். உடனே சிம்மன் அவனது போட்டோ மற்றும் அவனது அடையாள அட்டையை கொடுத்தான். இரண்டையும் வாங்கி கொண்டவள் அவனது பெயரில் அந்த வீட்டை ரெஜிஸ்டர் செய்துவிட்டு பின்பு அவனது கையில் ஒரு பேப்பரை கொடுத்து, சார் இன்னிலிருந்து இந்த வீடு உங்களுக்கு சொந்தமானது, கங்க்ராட்ஸ் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தவள், சார் வீட்டுக்கு தேவையான எந்த ஃபர்னிச்சரும் நீங்க வாங்க வேண்டாம்னு சார் சொல்லியிருக்காரு. இந்த வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்க வந்து இறங்கிறோம். நீங்க ஜஸ்ட் உங்க திங்ஸை மட்டும் எடுத்துட்டு இந்த வீட்டுக்கு வந்தா போதும் என்று சொன்னாள். உடனே சிம்மன் நம்ப முடியாமல், என்ன சொல்றீங்க, நிஜமாவே அவர் அப்படிதான் சொன்னாரா, வீட்டையும் கொடுத்து ஃபர்னிச்சரும் கொடுக்கறாரா என்று கேட்டான். மிஸ்டர் சிம்மன், எங்க சாருக்கு டக்குன்னு யாரையும் பிடிக்காது. ஒரு தடவை அவருக்கு யாரையாவது பிடிச்சு போச்சுன்னா அவங்களுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு. ஐ திங்க் உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் உங்களுக்கு இவ்வளோ செய்யறாரு. ஏன்னா இந்த இடத்துல ஹவுஸ் வாங்கணுங்கிறது பல மில்லியனர்ஸோட கனவு. அவங்கனாலேயே இந்த இடத்துல ஹவுஸ் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஹவுஸை உங்களுக்கு அவர் கொடுக்கறாருன்னா நிஜமாவே அவருக்கு உங்க மேல அன்பு அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். சரி சார், நீங்க உங்களோட திங்ஸை மட்டும் எடுத்துட்டு வாங்க, மற்ற எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், டைம் ஆச்சு, கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு பிரியா அங்கிருந்து சென்றாள். பிரியாவிடமிருந்து வீட்டு சாவியை வாங்கியவன் அதை திறந்து கொண்டு உள்ளே சென்றதும் சுற்றி முற்றி அனைத்தையும் பார்த்தான். அந்த வீடு அவ்வளவு அழகாக கட்டப்பட்டிருந்தது. தனக்கென்று சொந்தமாக ஒரு கூரை வீடாவது இருந்து விடாதா என்று ஏங்கிய அவனுக்கு இவ்வளவு பெரிய வீடு கிடைத்தது இன்னும் கனவு போலதான் இருந்தது. கற்பனைக்கும் எட்டாத அளவிற்கு சிம்மனின் வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றங்கள் ஏன் நடந்தது? இந்த பணக்கார வாழ்க்கை இவனுக்கு நீடிக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த அத்தியாயத்தை கேளுங்க, தொடரும்.